இருந்தாங்கன்னா அது அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது இ-பாஸ் ரத்து பண்ணி கொடுக்கணும். நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சரி, அது நீதிமன்றத்தை நாடி தான் நாம வந்து வாதாடி அதுக்கு விதிவிலக்கு பெறணும். சரி, பார்க்கலாம். இது எவ்வளவு தயார் பண்றீங்க? அது எவ்வளவு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கிலோ 15 கிலோ மொத்தமா எத்தனை கிலோ தயார் வரைக்கும் வந்துட்டு ஒரு 3000 கிலோ வரைக்கும் போகும். ஏன்னா அது வந்து டீ காஃபில தொட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இது வீட்டுல இதுல சைஸ் மட்டும் தாங்க வித்தியாசம். மசாலா வரைக்கும் இதுதான் ஷேப் தான். ஏன்னா ஒரே இதுதான். இது வந்து இந்த மசாலா வரைக்கும்ன்றதை ஒன்று தயார் பண்ணிருக்காங்க. ஓகே, தனியா இது என்ன விலை ஒரு கப்பு? இது வந்து 1/2 கிலோ பேக்கெட் வந்து 120 ரூபாய். இந்த கப்பு என்ன விலை? இந்த கப்ல இன்னும் நாங்க பேக் பண்ணலன்னா அது அண்ணாங்க வந்ததுனால இது 1/2 கிலோ வருமா? 1 கிலோ வருமா? 1/2 கிலோ வராதுங்க, ஒரு 400 கிராம் வரும். 400 கிராம் வரும். தம்பி ஏய் இந்தா இது ஒன்று வாங்கு, இந்த இதெல்லாம் பிடிச்சிக்கோ. மூடுறதுக்கு இல்லையே, ஆனால் அதை நாங்கள் பேக் பண்ணி தரோம். இதெல்லாம் பேக் பண்ணி தான் மூடி கொடு. ரெண்டையும் மூடி கொடு. இது 2 இருந்தா போதும். இதுல ஒன்று பேக் பண்ணு. இது பேக் பண்ணிருக்கு. இது எவ்வளவு ஆகுது? வாங்கிக்கிறேன். இல்ல என்ன விலையாகுது? 240 ரூபாங்க. 240 ரூபா ஆகுது. கொடு. 1 கிலோ என்ன விலைமா? அது எவ்வளவு? அது ஒரு கப்பு? ஆனா ஒரு கப்பு வந்துட்டு 120 ரூபா வரும். 120 ரூபா வரும். 1000 ரூபா கொடுக்கணும். இதெல்லாம் போட்டு கொடுமா. அதை கூட போதும். இதெல்லாம் ஒண்ணு போதும். அது பேக் பண்ணி போதும். ஆனா இந்த சாக்லேட் வந்து எல்லாரோட வீட்டுல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னா இது அன்போட அண்ணாங்க நீங்க வாங்கிக்கணும்ன்றது எங்களுடைய. சரி, போடுங்க. அது மட்டும் எத்தனை கிலோ வரும்? ஆனா இது ஒரு 1 கிலோ வரும். 1 கிலோ என்ன விலை வருது? அது ஒரு 600 ரூபா வருங்க. ஒரு 1000 ரூபா இல்லை. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருந்தா சரி எல்லாம் சும்மா உங்களுக்கு பொருள் எங்க இருந்து வருது பாவம். நீங்க எல்லாம் மத்திக்கிட்டு வாங்கி தானே அதை பண்ணி ஆகணும். ஆமாங்கண்ணா, ரா மெட்டீரியல் வாங்கி தானே அதை உற்பத்தி. ஆமாங்க, ரா மெட்டீரியல் வாங்கி தான் பண்றோங்கண்ணா. ஆனா மத்திய அரசு வந்து 18% இருந்து எங்களுடைய 5% பண்ணிருக்காங்கண்ணா. ஆமாண்ணா, இந்த நேரத்துல அண்ணன் மூலியமா ஜிஎஸ்டி வந்து குறைக்கப்பட்டிருக்குங்கண்ணா. இந்த நேரத்துல அண்ணன் மூலியமா நாங்க எங்களோட சார்பை நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்கண்ணா. ஏப்பா நீ இந்த வந்து அப்படி நீங்க வாமா இந்த வந்து எடுங்க. இது வந்து கடன் உதவி செய்வதற்குண்டான முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளோம். அதில் என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குதோ பார்க்கலாம். சிறுதொழில் செய்வதற்கு எம்எஸ்எம்இல சிறுதொழில் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி வழங்குவது இருக்குது. அதன் அடிப்படையில் நீங்க எத்தனை பேர் நீங்க இந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதெல்லாம் அரசாங்கம் வந்த பிறகு உங்களை நாடி